தமிழ்நாட்டின் ஒரு சிறிய நகரத்தில் வசித்தாள் மாளவிகா. 29 வயதில் இருக்கிறாள். கணவர் திடீரென வாழ்க்கையிலிருந்து காணாமல் போனதும், விரும்பாமலேயே சிங்கிள் மதர் பட்டத்தை அவள் தாங்க வேண்டிய நிலை. அவளுக்கு ஒரே பொக்கிஷம், 6 வயது மகன் யுகேஷ். மாளவிகா எப்போதும் மௌனமாகவே இருந்தாள். ஆனால் மௌனத்தின் பின்னால் யாரும் அறியாத போராட்டங்கள் இருந்தன. மணவாழ்க்கையின் முதல் சில ஆண்டுகள் அவளுக்கு இனிமையானவை. ஆனால் கணவரின் அடிக்கடி வேலை மாறல்கள், மன அழுத்தம், பொருளாதார குறைபாடுகள். இறுதியில் அவர் ஒருநாள், "நான் இது வாழ்க்கையே வேண்டாம்" என்று சொல்லிவிட்டு வீடு விட்டு சென்றார். அந்த நாள் மாளவிகாவின் மனதில் ஒரு பெரும் பள்ளம். அவள் உடைந்து போகவில்லை. ஆனால் மறுநாள் காலை தலையை உயர்த்தி ரெடியானாள். யுகேஷ் இருக்கிறான். நான் சரிந்து போக முடியாது. பள்ளியில் யுகேஷை விட்டு வைத்து மாளவிகா சிறிய தையல் வேலைக்கு சேர்ந்தாள். மாத வருமானம் மிகக் குறைவு. அவள் தினமும் இரவு 2 மணி வரை தைத்து, அடுத்த நாள் 6 மணிக்கு எழுந்து யுகேஷுக்கு டிபன் செய்து கொடுத்து அனுப்புவாள். யுகேஷ் மிகக் குறும்பு, ஆனால் நல்ல உள்ளம் கொண்டவன். ஒரு நாள் அவன் கேட்டான், "அம்மா, எல்லாருக்கும் அப்பா வர்றாரு. நம்ம வீட்டுக்கு ஏன் வரமாட்டாரு?" அவள் தன்னைத்தானே கடந்து சிரித்துக்கொண்டு, "உனக்கு நான் இருக்கே, அது போதாதா?" என்று கேட்க, அவன் அவளை கட்டி அணைத்தான். அந்த அணைப்பு அவளுக்கு உலகமே. ஒரு மாலை மாளவிகா வேலை முடிந்து வீட்டிற்கு வரும்போது பேருந்தில் மயங்கி விழுந்தாள். அவளுக்கு பக்கத்தில் அமர்ந்திருந்தவர் அருண். ஐடி நிறுவனத்தில் வேலை. அவளுக்கு தண்ணீர் கொடுத்து அவளது வீட்டிற்கு பாதுகாப்பாக அனுப்பினார். "உங்களுக்கு சரியா? மருத்துவம் ஏதாவது?" அவள் சிரித்துக்கொண்டே, "சோர்வுதான். நான் ஓய்வெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் போல." அவளது எளிமை அருணை கவர்ந்தது. அது அவர்களது முதல் சந்திப்பு. யுகேஷ் ஒரு நாள் சொன்னான், "அம்மா, நான் பைலட் ஆகணும்." மாளவிகா சிரித்தாள். "ரொம்ப பெரிய கனவு யுகேஷ். ஆனாலும் நான் உன்னை நிச்சயம் படிக்க வைக்கிறேன்." கண்களில் நீர் வந்தது. அந்த அளவுக்கு அவளது வாழ்க்கை பொருளாதாரமாக கடினம். அது பார்த்த அருண், "குழந்தைக்கு டியூஷன் நான் போட்டு வைக்கிறேன். பணம் வேண்டாம். என்னால ஆகிற உதவி." மாளவிகா முதலில் மறுத்தாள். ஆனால் அவன் உறுதியினால் ஏற்றுக்கொண்டாள். அருணும் யுகேஷும் நல்ல நண்பர்களானார்கள். ஒரு நாள் யுகேஷ் தூங்கிவிட்ட பிறகு அருண் வீட்டிற்கு சில ஸ்டடி புத்தகங்கள் கொடுக்க வந்தார். அவர்கள் இருவரும் வராண்டாவில் அமர்ந்து பேசினர். "மாளவிகா, நீங்க ரொம்ப ஸ்ட்ராங். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் முகத்தில் எப்போதும் சிரிப்பு." அவள் மெதுவாகச் சொன்னாள், "சிரிப்பதற்கே அடிக்கடி நான் பயப்படுகிறேன். ஒரு நாள் நான் முழுதும் உடைந்து போய்விடுவேனோ என்று." அருண் ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாகச் சொன்னார், "உங்க வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ள ஒரு தோழன் வேணும்னா நான் இருக்கேன்." மாளவிகா அதிர்ந்து பார்க்கினாள். அவன் தொடர்ந்தான், "அதிகம் எதுவும் வேண்டாம். உங்க பயணத்தில் ஒரு நண்பனாக மட்டும் இருக்கட்டுமா?" அவளது கண்களில் மழை, ஆனால் மனதில் ஒரு அமைதி. அருண், மாளவிகா, யுகேஷ் மூவருக்கும் ஒரு புதிய குடும்ப உணர்வு உருவானது. அருண் யுகேஷை பள்ளி போட்டிகளுக்கு அழைத்துச் செல்வார். மாளவிகா தனது தையல் வேலையை விட்டு அருண் உதவியுடன் ஒரு சிறிய புட்டீக் ஆரம்பித்தாள். அது நல்ல முறையில் வளர்ந்தது. அவள் நம்பிக்கை மீண்டும் பிறந்தது. ஒரு ஆண்டு கழித்து அருண் மாளவிகாவிடம் கேட்டார், "யுகேஷ், என் வாழ்க்கையின் ஒரு பகுதி. நீங்களும் நான் உங்களை திருமணம் செய்யலாமா?" மாளவிகா நீண்ட நேரம் அமைதியாக இருந்தாள். அவள் மனதில் பயம். சிங்கிள் மதர் என்ற லேபல், சமூகத்தின் தீர்ப்புகள். ஆனால் மறுபுறம் மைனஸ் எல்லாவற்றையும் தாண்டி அவளுக்காக நின்ற ஒரே மனிதர். அவள் மெதுவாகச் சொன்னாள், "ஆம்." யுகேஷ் குதித்து மகிழ்ந்தான். "எனக்கு அப்பா கிடைச்சிட்டாரு" என்று. மாளவிகா இறுதியாக ஒரு விஷயம் உணர்ந்தாள். சிங்கிள் மதர் என்பது ஒரு குறை அல்ல. அது ஒரு சக்தி. ஆனால் அத்தகைய சக்திக்கும் ஓய்ந்து இளைப்பாற ஒரு தோள் தேவைப்படும். அவளுக்கு அந்த தோள் கிடைத்துவிட்டது.